ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, நாம உங்களுக்கு பில்லி சூனியத்தை முறிக்கிறது எப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஒரு டாபிக் பேசியிருந்தோம் லாஸ்ட் டைம். அதுல உங்களுக்கு 4 தெய்வம் பிரதானம். அதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா காளியோட ஒரு ரூபமான சாமுண்டேஸ்வரி நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஓகேவா? காளியும் வேற இல்ல, அவங்களோட ரூபமான சாமுண்டேஸ்வரி வேற இல்ல. ஆனா காளியோட ஒன் ஆஃப் த எப்படி சொல்றது தன்மை தான் சாமுண்டேஸ்வரி. காளி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் இருக்கு. அப்படிங்கிற போது சாமுண்டேஸ்வரி ரூபத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறது மூலமாவே நீங்க பில்லி சூனியத்தை எடுத்துடலாம். ஆனா இதை தாண்டி ஒரு விஷயங்கள் இருக்கு. அதாவது எடுத்துக்கிட்டோம்னா இதை தாண்டி 3 விதமான தெய்வங்கள் இருக்காங்க. அதாவது பில்லி சூனியத்தை எடுக்கிறதுக்கும் நம்ம லைஃப்ல இருக்கிற நெகட்டிவிட்டி ஓவர் கம் பண்றதுக்கு. ஏன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நெகட்டிவிட்டிக்கு பல டைமென்ஷன்ஸ் இருக்கு. நீங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, 1-2 டைமென்ஷன் நினைக்கிறீங்க. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நெகட்டிவிட்டிங்கிறதே ஒரு கடல் மாதிரி. எப்படி பாசிட்டிவிட்டிங்கிறது ஒரு கடலோ நெகட்டிவிட்டி ஒரு கடல். இப்ப எப்படி சொல்றதுன்னா பாசிட்டிவ் குவாலிட்டிஸை நான் நேம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லும்போது நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்பு, இந்த மாதிரி ஹோப்பு, அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் நாலேஜ், லவ், ஜாய், பிளிஸ், பீஸ், ஸ்டெபிலிட்டி, ஹாப்பினஸ், அப்புறம் இப்படி போயிட்டே இருக்கலாம்னு வைங்க. நான் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சேன்னா எனக்கு நிறைய இருக்கிறனால எனக்கு எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல. நான் திருப்பி ஒன்று ரிப்பீட் பண்ணிடணும்னு தோணுது. ஸோ எப்படி பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் நீங்க ஒரு லிஸ்ட் போட முடியுமோ அந்த மாதிரி நெகட்டிவ் குவாலிட்டிஸ் நீங்க லிஸ்ட் போட முடியும். கரெக்டா? இப்போ எல்லா தெய்வங்களும் எல்லா நெகட்டிவ் குவாலிட்டிஸையும் ஓவர் கம் பண்றதுக்கு சூட்டபிள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப நான் சாமுண்டேஸ்வரி சொல்லும் போது உங்க ஆள் மனசுக்குள்ளார போய் ஒரு டீப்பான ஒரு நெகட்டிவ் குவாலிட்டி அப்ரூவ் பண்றதுக்கான தெய்வம். அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு ஃபங்க்ஷன் அவ எஃபிஷியன்டா பண்ணுவான். நல்லா புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்போ இந்த தன்மையை தாண்டி நிறைய டைப் ஆஃப் குவாலிட்டி உங்களுக்கு வேணும். எப்படின்னா ஹார்ட்டை தெரிஞ்சிருந்தா தான் ஹார்ட் சர்ஜரி பண்ண முடியும். லிவரை தெரிஞ்சாதான் லிவர் சர்ஜரி பண்ண முடியும். சர்ஜரிங்கிறது ஒன்னா இருந்தாலும் அந்த ஸ்பெசிபிக் ஆர்கனை பத்தி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தான் நீங்க சர்ஜரி பண்ண முடியும். கரெக்டா? அதே மாதிரிதான் நெகட்டிவ் ஃபோர்ஸஸையும் ஹேண்டில் பண்றது. அப்படிங்கிற போது ஒரு தெய்வத்துக்கும் ஒரு விதமான எபிலிட்டிஸ் இருக்கு ஒரு விஷயத்த உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு. அப்படிங்கிற போது இன்னைக்கு பிரத்யங்கிர அம்பாளை பத்தி பார்க்க போறோம். பிரத்யங்கிர அம்பாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு பல டைமென்ஷன்ஸ் இருக்கு நெகட்டிவிட்டியை ஹேண்டில் பண்றதுக்கு. எப்படி ஹார்ட் சர்ஜரி பண்றதுக்கு ஒரு விதமான ஸ்கில் வேணும், லிவர் சர்ஜரிக்கு ஒரு ஸ்கில் வேணும். எல்லாமே சர்ஜரி தான் ஒரு சர்ஜன் தான் பண்ண போறான். பட் இருந்தாலும் அதுக்கு டிஃபரெண்ட் கேப்பபிலிட்டி தேவைப்படுது, டிஃபரெண்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்குல்ல. அந்த மாதிரி பிரத்யங்கிரா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக் நெகட்டிவ் விஷயங்களை ஓவர் கம் பண்றதுக்கு உதவியா இருப்பாங்க. எந்தெந்த கெட்ட விஷயங்களை பிரத்யங்கிரா ஓவர் கம் பண்றதுக்கு உதவியா இருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு 6 கெட்ட குணங்களை ஓவர் கம் பண்றதுக்கு பிரத்யங்கிரா ஹெல்ப் பண்ணுவாங்க. எடுத்துக்கிட்டோம்னா காமா, குரோதா, லோபா, மதா, மோகா, மாத்சரியா. இப்படின்னா என்ன மீனிங் இதுக்கு அப்படின்னா, காமா எடுத்துக்கிட்டீங்கன்னா லஸ்ட், குரோதா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆங்கர், லோபா எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரீடு, மதா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈகோ, மோகா எடுத்துக்கிட்டீங்கன்னா அட்டாச்மெண்ட், மாத்சரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெலசி. இந்த 6 கெட்ட குணங்களை ஓவர் கம் பண்றதுக்கு உங்களுக்கு பிரத்யங்கிரா அம்பாலோட அருள் வேணும். பிரத்யங்கிரா யாருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராஜராஜேஸ்வரி லலிதா பரமேஸ்வரியோட தாமசிக் ஃபார்ம், அவங்களோட டார்க் சைடு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 6 குணங்கள்ல இருந்து உங்களை விடுவிப்பாங்க. இந்த 6 குணங்கள்ல இருந்து மீண்டு வரவங்களால தான் எந்த தெய்வத்துக்கிட்டே ஆக்சுவலி போக முடியும். அப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஏன் தாமசிக் ரூபம் இருக்குன்னா, என்ன அடையறதுக்கும் உனக்கு 6 குணங்களை நீ ஜெயிக்கணும் அப்படிங்கறத அர்த்தம். நீங்க எந்த தெய்வத்தை நீங்க உங்களுக்குள்ளார கொண்டு வரணும், அவங்க உங்க வாழ்க்கையில ஒரு அங்கமாக்கணும்னால இந்த 6 கெட்ட குணங்கள் அடிப்படையா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எகெயின்ஸ்டா இருக்கும். மற்ற தெய்வங்களும் இந்த கெட்ட குணங்கள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பாங்களான்னு கேட்டா கொடுப்பாங்க. பட் ஒரு சில பேருக்கு இப்ப எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, எனக்கு ஹார்ட்டை மட்டுமே நல்லா படிச்சிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. ஓகேவா? இப்ப மத்த டாக்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹார்ட்டை பத்தி தெரியாமயே இருக்கும். தெரியும், நல்லாவே தெரியும். ஆனா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஹார்ட்டை பத்தியே எந்நேரமும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஹார்ட்டுக்காகவே உங்க லைஃப் டெடிகேட் பண்ணி ஹார்ட் விஷயங்களுக்கே படிக்கக்கூடிய ஒரு ஹார்ட் சர்ஜனோட கம்பேர் பண்ணும்போது மற்ற டாக்டர்ஸ்க்கு கம்மியா தெரிஞ்சுக்கும். கரெக்டுங்களா? அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். ஹார்ட்டை பத்தி அவங்களோட வே ஆஃப் திங்கிங் டிஃபரெண்டா இருக்கும் ஒரு ஆர்கனை பத்தி. கரெக்டா? அந்த மாதிரி பிரத்யங்கிரா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்பெசிபிக் டொமைன்ல ரொம்ப பவர்ஃபுல். ஏன் பில்லி சூனியத்துக்கு அவ முறிக்கிறதுக்கான அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரத்யங்கிரா ஒரு லெவல்ல 6 கெட்ட குணங்கள்ல இருந்து உங்களுக்கு வெளியில கொண்டு வரக்கூடியது. இந்த 6 கெட்ட குணங்கள் தான் மத்த கெட்ட குணங்களுக்கு வழிவகுக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த 6 தான் மத்ததான் பிரான்ச் ஆகும். இந்த 6 அடிப்படை கெட்ட குணங்கள் தான் மத்த கெட்ட குணங்களா பிரான்ச் ஆக ஆரம்பிக்கும். அப்ப இந்த 6 கெட்ட குணங்களை நீங்க எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கறதுலதான் மேட்டரே இருக்கு.
அப்படிங்கிற போது இந்த 6 கெட்ட குணங்களை ஜெயிக்கிறதுக்கு தான் நீங்க பிரத்யங்கிர உபாசனையை நார்மலா வந்து பண்ணணும். நீங்க பிரத்யங்கிர உபாசனை பண்ணீங்கன்னா நீங்க எல்லா விதமான கெட்ட குணங்களையும் ஒரு லெவல்ல ஜெயிக்கலாம்னாலும் இந்த 6 கெட்ட குணங்களை ஜெயிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பேஸ் லைன், அதை எடுத்துக்கிட்டோம்னா எல்லா தெய்வத்தையும் நீங்க ஈஸியா உங்களை வந்துட்டு உங்களை நோக்கி இழுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ராஜராஜேஸ்வரி யாரு, எல்லா இதுக்கும் எல்லா இதையும் வந்துட்டு படைச்சவ, எல்லா இதையும் வந்து இழுக்கக்கூடியவ, ஈர்க்கும் சக்தி. அப்படிங்கிற போது அந்த உங்களை நோக்கி ஒரு விஷயத்தை நீங்க ஈர்க்கணும்னா உங்களுக்கு தடைகள் இருக்கக்கூடாது. இந்த 6 கெட்ட குணங்கள் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த தேவையான விஷயங்களை உங்களை நோக்கி இழுக்கிறதுக்கான தடைகளை வந்து பிரேக் பண்ணும். புரியுதா? இப்ப வந்து இந்த 6 குணங்கள் வந்துட்டு என்ன பண்றது, இந்த கெட்ட குணங்கள் உங்களை நோக்கி மற்றவங்களை ஈர்க்கிறது. அதாவது வந்து மக்கள், பொருள், கல்வி, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அனுபவங்கள், அப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான இக வாழ்க்கைன்னா ஸ்பிரிச்சுவல் அட்டைன்மெண்ட்ஸ். இந்த 5ஐயும் வந்து தடுக்கும் இந்த 6 குணங்கள் இருந்ததுன்னா. அப்போ இந்த 6 குணங்களை நீங்க ஜெயிக்கிறது மூலமா வாழ்க்கையில நீங்க இயல்பாவே இது எல்லாத்தையும் ஈர்க்கிறதுக்கான பாசிபிலிட்டி நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன் நிறைய பேருக்கு எடுத்துக்கிட்டோம்னா, என்ன ஒரு சில பேர் கேட்பாங்க, நான் பண்ற சாதனா எனக்கு எதுவும் வேலை செய்ய மாட்டேது, நான் பண்ற தியானம் எதுவும் வேலை செய்ய மாட்டேது, நான் பண்ற இன்னர் ஒர்க் எதுவும் வேலை செய்ய மாட்டேது. ஏன்னு கேட்டோம்னா இந்த 6 எதிரிகள் தடங்களா இருக்கும். நீங்க மந்த்ராவை கரெக்டா சொல்லலாம், நீங்க வந்து கணபதி கரெக்டா வச்சு ஆரம்பிக்கலாம், நீங்க எல்லா ப்ராசஸையும் நீங்க வந்து நூல் பிடிச்சு பண்ணாலும் உங்களுக்கு இந்த 6 குணங்கள், 6 தீய குணங்களை உங்களால ஜெயிக்க முடியலனா நீங்க எத்தனை உபாசனை பண்றது குப்பைக்கு தான் போகும். அப்படிங்கிற போது அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் பிரத்யங்கிர அம்பாளோட வீடியோவை நான் போடுறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப இந்த பிரத்யங்கிர அம்பாள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவானா, இந்த 6 குணங்களை, இந்த 6 தீய குணங்களை ஜெயிக்கிறதுக்கான அஸ்திவாரத்தை உங்களுக்கு போடுவா. இது வந்து என்ன பண்ணுனா, உங்களுக்கு என்னென்ன உங்க வாழ்க்கையில தேவையோ அதுக்கேற்ற சூழ்நிலைகள், அதுக்கேற்ற மக்கள், அதுக்கேற்ற விஷயங்களை உங்களுக்கு வந்து ஈர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு வந்து இந்த 6 குணங்கள்ல எது, இந்த 6 தீய குணங்கள்ல எது வந்து உங்களுக்குள்ளார மோசமா இருக்குங்கிறத காமிச்சு கொடுக்கும். இந்த இன்சைட்டோட நான் விடை பெறுகிறேன். நிறைய இருக்கு பிரத்யங்கிர உபாசனையில கேட்டீங்கன்னா, பட் வந்து இது அடிப்படை. நான் இப்ப எப்படின்னா வந்துட்டு நான் உங்களுக்கு வரப்போற வீடியோஸ்ல எப்படின்னா, அடுத்தது வந்து பகலாமுகி உங்களுக்கு போட போறேன், அடுத்தது வந்து உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா தாரா, அதுக்கு அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னா காளி. இந்த ஆர்டர்ல நான் எதுக்கு போடுறேன்னா உங்களுக்கு வந்து அப்பதான் வந்து உங்களுக்கு வந்துட்டு விஷயம் புரியும். ஏன் வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வந்துட்டு என்னென்ன தீய குணங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும், இந்த ஆர்டர் படி போனா உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். 2 இதுல ஆழமா போறது வந்துட்டு அது வந்து ஒரு கடல் மாதிரி. நீங்க பிரத்யங்கிர உபாசனை போனீங்கன்னா அது ஒரு கடல், காளி போனீங்கன்னா அது ஒரு கடல், தாரா இண்டிவிஜுவலா நீங்க ஒரு மகா வித்யாவே ஒரு கடல் மாதிரி. சோ நீங்க வந்து ரொம்ப டீப்பாலாம் இப்ப யோசிக்க வேண்டாம். பேசிக் பாராமீட்டர்ஸ் நான் செட் பண்ணிட்டேன். இப்போ இந்த உபாசனை திதிகள் மூலமா நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த பிரத்யங்கிர அம்பாள் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரத்யங்கிர அம்பாளோட காயத்ரி மந்திரத்தை எடுத்து ஜபம் பண்ணுங்க. அதுவே மோர் தென் எனஃப். நீங்க பீஜ மந்திரம் எடுத்துறாதீங்க. நிறைய பேர் பிரத்யங்கிரா பீஜ மந்திரம் குரு இல்லாம எடுக்கிறாங்க. அது ரொம்ப ஆபத்துன்னு நான் சொல்றேன். நீங்க வந்து பிரத்யங்கிராவோட நாம மந்திரம் எடுத்தாலே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அது ஏன்னு தெரியுமா? உங்களுக்குள்ளார இருக்கிற இந்த 6 தீய குணங்களை காமிச்சு கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. எனக்குள்ளார இருக்க தீய குணங்களை நான் ஃபேஸ் பண்ண மாட்டேன், நீங்க வந்து பயந்து உட்காந்துருந்தீங்க, நீங்க வந்து தயங்குனீங்க, உங்களுக்கு ஒரு ஈகோ இருக்குன்னு வைங்க, எனக்கெல்லாம் அப்படி ஒரு குணம் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு வைங்களேன், நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்றேன். பிரத்யங்கிர அம்பாளோட உபாசனையை நீங்க பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு வந்து அந்த 6 தீய குணங்கள்ல எது இருந்தாலும் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களை பத்தி உங்களுக்கு ஒரு இது தெரியும், உங்களுக்கு சுய பரிசோதனை பண்ண வைப்பான். அந்த ஒரு இன்சைட்டோட நான் விடைபெறுகிறேன். அது ரொம்ப முக்கியம். இது இல்லாம நீங்க ஆன்மீகத்துல வெற்றி பெறவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து நிறைய சாதனா பண்றேன், நிறைய இன்னர் ஒர்க் பண்றேன், ஆனா எனக்கு எந்த பலனும் கிடைக்கல அப்படிங்கிறவங்க இந்த பிரத்யங்கிர அம்பாளை வழிபடும் போது உங்களுக்கான பலன் வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்கிற ஒரு இன்சைட்டோட விடைபெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஐ வில் see you in the next video. Bye.